ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துக்கோங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று உங்களை அழைத்து தேவனுடைய வார்த்தைகளோடு கூட உங்கள் முன் வந்து நிற்கிறேன். வாருங்கள், ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் எங்களோடு பேசுங்கப்பா. தினமும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். நாங்கள் எப்படி கேட்கிறோமோ, உம்முடைய வார்த்தைகளை எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறோம் என்பதை பரிசீலித்துக் கொள்ள கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருகிறோம். அனுதின தியானம் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களா என்றால் நாங்கள் அநேகர் பார்க்கிறோம் என்கிறீர்கள். வார்த்தைகளை தினமும் கேட்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். வார்த்தையை தினமும் தியானிக்கிறோம் என்று சொல்வோரும் இருக்கிறீர்கள். உண்மையாங்க, தினந்தோறும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாகவே அவருடைய வார்த்தை என்று உணர்ந்து கேட்டால், தாகத்தோடு கூட கேட்டால், என்னோடு கூட தேவன் என்று என்ன பேசுவார் என்று ஆவலோடு கூட கேட்டால், அவருடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகள், என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையாயிருக்கிறவைகள் என்று விசுவாசத்தோடு கூட கேட்டால், இப்பொழுதே நாம் எல்லோரும் ஆவிக்குரிய பிரகாரமாய் எவ்வளவு உன்னதமான நிலையை அடைந்திருப்போம் தெரியுமா? அவ்வளவாய் உங்கள் சரீரத்திலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அணுவணுவாய் மாற்றம் பெற்று மறுரூப அனுபவத்தை பெற்றிருப்போம். இன்னும் அப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகவில்லை என்றால், எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டாலும் வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாக்கப்படாமல் இருக்கிறது என்றால், நம்முடைய அபிப்பிராயங்கள் மாறவில்லை என்றால், நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் வரவில்லை என்றால், நம்முடைய விசுவாசம் விருத்தி அடைவதில்லை என்றால், அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அக்கறையோடு கேட்பதில்லை. விதைக்கிற ஒரு உவமை என்ற உவமையை ஆண்டவர் மறுபடி அவர் சொல்லியிருக்கிறதை சுவிசேஷத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கிறதற்காக வயலுக்கு செல்கிறான். சில விதைகள் வழியிலே விழுந்தன. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது. மண் அங்கே ஆழமாய் இராததினாலே வேர் இல்லாமையால் அது உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. ஆனால் முள் அங்கே அதிகமாய் வளர்ந்து அந்த விதையை நெருக்கி போட்டது. இதேபோல சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது பெருகி 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்தது என்ற உவமையை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? சீஷர்களுக்கு இயேசு சொன்ன உவமைகள் சில நேரங்களிலே புரியாமல் இருந்தபோது மறுபடியும் அவர்கள் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, இந்த உவமைக்கான அர்த்தம் என்னவென்று. இது புரிந்து கொள்ளுகிற முடிகிறவர்களுக்குத்தான் புரியும். அதாவது உங்கள் இருதயத்தை நீங்க டியூன் பண்ணிக்கிட்டாதான் புரியும். பழைய காலத்தில் ரேடியோஸ் இருந்தது, இப்போ கூட சிலர் உபயோகிக்கலாம்னு நினைக்கிறேன். வித் பாரதி ரேடியோ நிகழ்ச்சிகள் 24 மணி நேரமும் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஸ்டேஷனை வைக்கிறதுக்கு ஃபைன் டியூனிங் ரொம்ப அவசியம். கொஞ்சம் அப்படி போயிட்டாலும் இந்த பக்கம் போயிட்டாலும் அது அந்த ஸ்டேஷன் கிளாரிட்டியாக கிடைக்காது. அதே போல நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபைன் டியூன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைனா ஒரு பக்கத்திலிருந்து சாத்தானுடைய பிரஷர், இன்னொரு பக்கத்திலிருந்து மனிதர்களுடைய சத்தம், இன்னொரு பக்கம் ஃபேக்டரி, கம்பெனிஸ், இந்த சத்தங்கள், இப்படி அநேக கந்தர கோலங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது. பாதியா கேட்கும்போது அது புரியாது. சத்தங்களுக்கு மத்தியில பாருங்க, நம்ம அறியாமையில நம்ம சத்தமா கத்துவோம். என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது, அவ்வளவு சப்தங்களுக்கு மத்தியில. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் இந்த உவமைகளை சொல்லிக்கொண்டே வருவார். கேட்பதற்காக மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாததினாலே கேட்க முடியாமல் போகிறது. தேவ வார்த்தையினாலே சந்தோஷப்படாமல் போய்விடுகிறான். எரேமியா தீர்க்கதரிசி கூட ஒரு இடத்திலே சொல்லுவான். இயேசு கிறிஸ்து செய்திகளெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று
நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி கேட்கிறீர்களோ கவனியுங்கள். அதாவது நிலத்தில் விழுந்த விதையைப் போல் இருக்கிறவர்கள் கேட்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் அவர்கள் செவிகளுக்கு செல்லவே இல்லை. விழுந்த விதை விழுந்ததைப் போல, ஆகாயத்து பறவைகள் பட்சிப்பதைப் போல, வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் அதிகாரிகள் பட்சித்துப்படுவதைப் போல உன் உள்ளத்திற்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் செல்லாமல் எந்த நேரமும் செவிகள் அடைபட்டு கிடைப்பதைப் போல, அதாவது வாய் திறந்து கேட்பதைப் போல காணப்பட்டாலும் உள்ளத்திற்குள் தேவ வார்த்தை செல்லாவிட்டால் அங்கே தேவனுடைய கிரியைகள் நடக்காது, விசுவாசம் பெருகாது. நீங்கள் எப்படி கேட்கிறீர்களோ அதை கவனியுங்கள். சில உற்சாகத்தை போல கேட்பது போல இருக்கும், எமோஷன்ல பரபரப்பு பதட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்போடு கூட இருக்கிற பக்தியல்ல ஆண்டவர் கற்றுத்தருவது. கேட்ட உடனே சந்தோஷத்தோடு அங்கீகரிச்சுக்குவாங்க. ஆஹா, இது எனக்குத்தான், இது உண்மை, இது எனக்கான வசனம். அதாவது சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம்ல, ஹல்லேலூயா, ஆமென் அப்படி கைகள்லாம் பயங்கரமா தட்டுவாங்க. ஆனா உண்மையாக வேத சாரம் மனசுக்குள்ள போயிருக்குதா? என்னுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறாங்களா? அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்களா? அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிற நேரம், அந்த தேவ வார்த்தையை கேட்கிற அந்த நேரத்துல ஏதோ எமோஷனலா அந்த பக்தியை ஒரு ஃபீலிங் மாதிரி நினைக்கிறோமே தவிர வெளியே போன உடனே மொத்தமா மறந்து போயிடுது. உணர்ச்சி வசப்பட்டு சுகம் என்று நினைக்கிற போது ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் கஷ்டம் வந்தாலும் கூட அவர்கள் பின்னிட்டு போனார்கள். இப்படி சூரிய வெப்பத்தினாலே செடி காய்ந்து போகின்றதோ, வேறில்லாமல் இருப்பதினாலே, அது ஆழமற்று போயிருப்பதினாலே, மேலோட்டமான பக்தி என்பது உலர்ந்து விடுகிறது. அதனால தான் தேவனுடைய காரியங்கள் இருதயத்தில் நடக்காது. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்களே தவிர, கவனிங்க, அது கற்பாறை போலத்தான் இருக்கும். அதாவது ஜஸ்ட் அந்த மேல லேயர்ல மாத்திரம்தான் இருக்கும். உண்மையில இருதயத்தின் ஆழத்திற்கு தேவனுடைய வார்த்தைகள் செல்லுவதில்லை. வேறு போல பதிய வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் வேரூன்ற வேண்டும், ஸ்திரப்படணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதேபோல மூன்றாவது உவமை பாருங்க. முள்ளின் மீது விழுந்ததினாலே அது நெருக்கப்பட்டு போகிறது. நிறைய பேர் நாங்க மனம் திரும்பணும், பேப்டிசம் எடுக்கணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்காக வாழணும், இன்னையிலிருந்து என்னானாலும் சரி ஆண்டவருக்காகத்தான் நிக்கணும். உலகம் என்ன நினைக்குமோ, பந்துக்கள் என்ன நினைப்பார்களோ? இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தால் லஞ்சம் வாங்க முடியாதே, என்னால பொய் பேச முடியாதே, என்னோட வியாபாரம் பொய்யான வியாபாரத்தை என்னால் தொடர முடியாதே, இப்படியெல்லாம் பண்ணாம இருந்தா நான் திவாலாயிடுவனோ என்னவோ, தரித்திரத்துக்கு ஆளாயிடுவனோ என்னவோங்கிற கவலை எல்லாம் அப்படியே வந்துடும். மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, உறவினர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, சொசைட்டி என்ன நினைச்சிருமோ, என்ன அவமானப்படுத்துமோ என்று நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப ரொம்ப நல்லா அறிந்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவரை இருதயத்திற்குள் வரவழைத்து உண்மையாக உலகத்தை எதிர்த்து தைரியமாய் நிற்பதற்கு முடியாமல் உலக இச்சைகளுக்கு இடம் கொடுப்பதினாலே அநேக கவலைகள், கஷ்டங்கள் என்று உன் இருதயத்திற்குள் சென்று ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் அமர்த்தி போட்டுவிடும், இல்லாமல் செய்து விடுகிறது. நீங்க எப்படி கேட்கறீங்க? எப்படி கவனிக்கிறீங்க? கேட்பது போல உங்க இருதயத்தில் தேவ வார்த்தை இருக்கிறதா, அல்லது பறவைகள் பட்சிக்கிறதை போல அப்பப்ப கேட்டு உடனே மறந்து போயிடுறீங்களா? தேவ வார்த்தையை கேட்கும் போது எழுகிற நம்பிக்கை, தேவ சன்னதியில் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எல்லாம் வெளியே போன உடனே, உலகத்துக்குள்ள போன கிறிஸ்துவின் நிமித்தமாக சிறிய அவமானமோ நிந்தையோ நஷ்டமோ ஏற்படுகிற போது உடனே விட்டு விலகிறீங்களா தேவ வார்த்தையை? அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஆழமான ஜெப விசுவாச வாழ்க்கையோடு கூட இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புவதால் என் மானம் போய்விடுமோ, மரியாதை போய்விடுமோ என்று, அல்லது நான் ஒதுக்கப்படுவேனோ என்கின்ற, அல்லது என்னை ஒதுக்கி விடுவார்கள் என்ற பயமோ, அல்லது உற்சாகமின்மையோ, சோர்வோ என்று அநேகரை பற்றி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை உடையவன் எல்லாவற்றையும் உடையவனாயிருக்கிறான் என்ற விஷயத்தை நீ சரியாக தேவ வார்த்தையை கேட்டால் நீ நம்புகிற தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை
உனக்கு புரியும்படி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். அப்போ உன்னுடைய உண்மையான நிலைமை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் என்று தேவ வார்த்தையை கேட்கும்போதுதான் எல்லா விதமான கோணங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார், உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 15வது வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், கவனிங்க, வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்தோடே கூட வசனத்தை காத்துக்கொள்ளுதல். விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். நல்ல இருதயத்தோடு தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்ட வார்த்தையை இருதயத்திலே பாதுகாக்க வேண்டும். கேட்கிற தேவ வார்த்தையை தியானிக்க வேண்டும். கேட்பது வேறு, தியானிக்கிறது வேறு. இந்த மார்னிங் டிவோஷன் என்பது 20 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ்க்கும் குறைவாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் 24 hours நீங்கள் கேட்ட வசனங்களில் ஒரு வசனமோ அல்லது 2 வசனமோ அல்லது ஒரு சாராம்சமோ உங்கள் இருதயத்திலே தாக்கத்தை உண்டாக்கினவைகளை தியானித்துக் கொண்டே இருந்தால், அப்ளை பண்ணினால், இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டால், அதிலிருந்து இன்னும் அநேக அர்த்தங்களை, அநேக பலனை, இன்னும் அநேக நன்மைகளை உணர முடியும். தியானிக்கிற போது ஆழமான சாரங்களை உணர்ந்து கொள்ள முடியும். தியானிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. பாருங்க, அந்த ஆடு மாடெல்லாம் வேக வேகமாக வெளியே போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்துடும். சாயங்காலம் வந்து மேய்ந்த எல்லாவற்றையும் மறுபடியும் தங்கள் வாய்க்கு கொண்டு வந்து அப்படியே மென்று கொண்டே இருக்கிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்களா? வேணா போய் இன்னைக்காவது கவனிங்க. அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி, அதாவது ஏற்கனவே மென்றவைகளை மறுபடியும் தங்கள் வாயில் வைத்து மென்று, நன்றாக மென்று அதனுடைய சாரத்தை எல்லாம் அப்படியே பிழிஞ்சு சாப்பிடும். அதன் பலன் அப்படியே எடுத்துக்கும். இன்று தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக என்ன பேசினார் என்கிற சாராம்சத்தை ஒரே வார்த்தையில் உங்களால் சொல்ல முடிய வேண்டும். என்னென்ன விஷயங்களில் தேவன் என்னை எச்சரித்திருக்கிறார், இன்று நான் என்னில் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இன்று கேட்ட தேவ வார்த்தையின் அடிப்படையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இன்று நான் கேட்ட தேவ வார்த்தையிலிருந்து எனக்குள் இருக்கிற பலவீனங்களில் எதையாவது, அதாவது நான் அறிக்கை செய்ய வேண்டிய பலவீனங்கள் ஏதும் இருக்கிறதா, தேவனுக்கு வேதனையை தருகிற விஷயங்கள் ஏதாவது எனக்குள் இருக்கிறதா என்று பரிசீலித்துக் கொள்வதற்கு, அதேபோல அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற போதும் தான் ஆசீர்வதிக்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் போனதினால்தான் அநேக விஷயங்களிலே அவர்கள் எல்லாம் இருக்கிற போதும் எந்த மாற்றமும் இல்லாமல், எந்தவித ஒரு நன்மையும், அதாவதுங்க, இப்போ ஏதாவது ஒரு நோய்க்காக ஒரு மாத்திரையை நாம் வாங்கி கொண்டு வருகிற போது, அதாவது புதுசாக மாத்திரைகள் வந்த நாட்களில் வயிற்று வலினோ தலைவலினோ டாக்டர்கிட்ட போகும்போது அவர் ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் இவங்க வாங்கி போட்டுக்குவாங்க. ஆனால் எப்பவுமே அந்த வலி குறையவே இல்லை. மறுபடியும் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்த மாத்திரையை போட்டேன், அதனாலும் வலி குறையல அப்படின்னு சொல்கிறப்போ டாக்டர் சரி இன்னும் கொஞ்சம் பவரான டேப்லெட்ஸ் கொடுத்து இதை போட்டுக்கோன்னு சொன்னால் அதுவும் கூட வேலை செய்யல அப்படின்னு மறுபடியும் டாக்டர்கிட்ட வரும்போது டாக்டருக்கு டவுட் வந்து, நீ இந்த மாத்திரை எப்படி சாப்பிட்ட எப்போ சாப்பிட்டேன்னு கேட்டா. அப்போவே போட்டுக்கிட்டேங்க, வாங்கினப்பவே என் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். நான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா வயிற்றில் இருக்கிற வலி குறையுமாங்க? பழைய காலத்தில் தாயத்து புத்தகங்கள் அப்படி இப்படின்னு கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கு தலகாணி கிடையிலெல்லாம் வச்சுட்டு படுங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாத்திரையை வாங்கி வெறும் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா அல்லது வாங்கி வச்சுக்கிட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அந்த மாத்திரை உள்ளே போகணும், ரத்தத்தில் அது கலக்கணும், ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை, அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை அது மாற்றணும். அதே போல் தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்திற்கு போய் சேரணுங்க. செவியில் மட்டும் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. சில பேர் வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவாங்க, பிரெயினில் இருக்கும், வசனங்கள் எல்லாம் பிரெயினில் இருக்கும். ஆனால் தேவ வார்த்தையின் சாரம் இருதயத்திற்குள் போகாவிட்டால் மாற்றம் இருக்காது, விசுவாசம் வராது. எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். நல்ல மனசோட கேட்குறீங்களா, விசுவாசத்தோட கேட்குறீங்களா, கேட்ட வசனத்தை இருதயத்தில் பதிய வைக்கிறீங்களா? அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் 30 60 100 பலன் கொடுப்பீர்கள். கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வீர்கள்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளலாம். உண்மையாய் தியானித்து ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, இந்த அனுதின தியானம் எங்களுக்கு ஆவிக்குரிய பலனை தருகிறதாக இருக்கிறதற்காக, விசுவாசத்தோடு அதை கேட்கவும் நல்மனதோடு கூட கேட்கவும், தேவனுடைய வார்த்தை என்று உணர்ந்து கேட்பதற்கு தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே பற்றிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் நடக்கும்படியாக, உடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உடைய வார்த்தைகளை தியானித்து எங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்திக் கொண்டு நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். அதேபோல வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை அனுப்புங்கள். நாங்கள் ஜெபிக்கின்றோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்ய மறவாதிருங்கள். ஷேர் செய்யுங்கள். பிறருக்கும் அது ஆசீர்வாதகரமாக இருக்கும். கூடவே உங்கள் பெயர், முகவரியை டைப் செய்து விடுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவருக்கும் துணையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோஷியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்திரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.